காலையில் நல்லா வெயில் அடிச்சிச்சு. அப்போ துணியெலாம் காய போட போயிட்டு எனக்கும் தம்பிக்கு என்ன வேலைன்னா, இன்றைக்கி மேகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் எங்களோட வேலையே. நல்லா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டு சாயந்தரத்துக்கு மேலே தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தோம். இது மழை டைம் எடுத்த ஒரு விலாக் தான், போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் துணியெல்லாம் அப்படியே கிடக்குது. அப்புறம் கிச்சனில் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு, பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு, பெட்டெல்லாம் பாருங்கள் எந்த நிலமையில இருக்குன்னு நல்லா க்ளீன் பண்ணி ஒதுக்கி பறக்க எடுத்து வச்சுட்டு, அடுத்து எங்களோட பெட்ரூமில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி மடக்கி பெட்டில் விரித்து போட்டாச்சு. அப்புறம் கூட்டி தொடச்சி வீடை க்ளீன் பண்ணோன்னா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. எத்தனை பேர் வந்துட்டு ஒரு நாள் துடைக்கணுன்னா கூட ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறவங்க. நான் அந்த மாதிரி கேரக்டர் தான். டெய்லியும் துடைச்சிருவேன், அது துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் எதுவுமே பார்க்குறதில்ல, துடைச்சிருவேன், டெய்லி துடைச்சிருவேன். 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹாலு, கிச்சனு, அப்புறம் வெளியே எல்லா டெய்லியுமே இந்த எல்லா ப்ளேஸையும் துடைச்சிருவேன். துடைச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் துடைச்சி முடிச்சோடனே வீடை பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். துணியெல்லாம் ஏன்டா இப்படி காயுதுன்னு பார்க்காதீங்க, மழைனால அது அப்படி போட்டிருக்குது. அப்புறம் இந்த துணி மடக்கி வைக்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக காயலை. இது எப்போ காஞ்சிச்சுன்னா, ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபுல்லாக காய வச்சேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாட்டர் மெலன் இருந்துச்சு, அதில் வந்துட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. வாட்டர் மெலன், சுகர், அப்புறம் பால் ஊற்றி நல்லா ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டின்னர் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் இன்னையோட மினி விலாக்.